வெந்து தணிந்தது காடு சைடு ஸ்டாண்ட் யூடியூப் சேனலுக்கு வணக்கத்தை போடு. அண்ணன் குறைசி அண்ணா குறைசான் லைட்டை ஏமால தள்ளி விட்றாதீங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க. தம்பி பாவம் ரொம்ப பதட்டமாக இருக்காப்புல. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். அண்ட் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பி. அதுக்கு நான் முத்தண்ணனுக்கு தான் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அண்ட் பார்க்குறீங்களா டிவியில் விஜய் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்களா? விஜய் டிவியில் ஏன்னா கேட்கணும். ஏன்னா நேற்று ஒரு திருவிழாவில் கேட்டேன், என்னைய பார்த்துருக்கீங்களான்னு. ஒரு அக்கா எந்திரிச்சு சொல்லிச்சு, சொல்லுவதெல்லாம் உண்மையில ஒரு பொண்ணை ஏமாத்துறது நீ தான் நடிச்சு. அதுலயும் வந்தியா நீ? ஏங்க அதில் நான் வரவே இல்லைங்க. கேட்குறேன்ப்பா நானு. எனக்கு என்னமோ அது நீங்கள் தான் ஒரு சந்தேகமா இல்லை. நான் 2வது எபிசோட்லேயே வந்துட்டேன். ஐயோ சரி ஓகே. ஸோ அதனால நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் குக்கு வித் கோமாளி ரசிகர்கள்லாம் இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் இருக்கீங்களா? அண்ணனோட எபிசோட்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லை உண்மையிலே தம்பி, எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணிட்டோம், எவ்வளோ சேனல்லாம் பண்ணிட்டோம். குக்கு வித் கோமாளிலையும் 3வது வாரம் வந்துட்டோம். மொதல் 2 வாரத்தை பற்றி பேசலை, எல்லாரும் வந்தோன்னே அந்த மாமி வேஷம் போட்டிங்களே. சரி அதாவது பெண்கள் கெட்டப்பு தானே கவரும். அதை சொல். ஏன்னா ஒரு காலத்துல வந்து கவர்ச்சி நடனங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி விழாக்கள்ல. ஃபர்ஸ்ட் கலக்க போகுது யாருக்கு இவ்வளவு ரசிகர்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. Thank you so much. இப்போ வந்து இந்த கூடி இருக்க நண்பர்களை சந்திக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் வர போறாங்க? உங்க ஒரு பாட்டி என்னைய பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன சொல்லுது? இந்த பையன் டிவில கருப்பா இருக்கேன், இப்ப நல்லா செவப்பா இருக்கேன் அப்படின்னு பாக்குது. விஜய் டிவில அப்படிதான் பாட்டி. அதாவது எங்களை எல்லாம் நார்மலா காட்டுவாங்க, அறந்தாங்கி நிசாவை எல்லாம் அழகா காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஏமாந்து போயிடாதீங்க, போலிகளை கண்டு ஏமாறாதீங்க. அதுக்காக சொன்னேன். சோ இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய விழால வந்து நிறைய நடிகர்கள் எல்லாம் நம்ம கூப்பிட போறோம். சூப்பர். அவங்க எல்லாம் வந்து மக்கள் கிட்ட பேச போறாங்க, பேச போறாங்க. ஓகே, முதல்ல யார் வராங்க? ஃபர்ஸ்ட் என்ன நடிகரை கூப்பிடலாம்? எந்த நடிகருக்கு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்கன்னு பாப்போம். பாத்துருவோம். பவன் கல்யாணா? நான் அதுக்கு ஆந்திரா போகணும். தளபதி ரசிகர்கள் இருக்கீங்களா? இளைய தளபதி விஜய். தளபதி வராரா? ஓகே சூப்பர். வாங்க தளபதி விஜய். என் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. வந்திருக்கிற இடம் விராலி மலை. சும்மா வேற 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 லெவல்ல பாட்டு கிளப்பாங்கண்ணா. என்ன பாச்சு? பாட்டு போட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கு. எனக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி ஒருத்தவங்களை வாழ வச்சு தான் பழகுமே தவிர யாரையும் கெடுத்து பழகம் இல்லை. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன் நண்பா. அது என்னன்னா, உசு பேத்துறவங்க கிட்ட பொம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குமா? ஓகே. அதை விட இப்ப ரீசெண்டா சொல்லணும்னா, ஒய்ஃப் உம்முனும் கொழுந்தியா ஜம்முன்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆனா அற்புதமான பாடல்கள்லாம் போட்டு எல்லாரையுமே என்டர்டெயின் பண்றீங்க. இதே மாதிரி ஜாலியா இருங்க நண்பா, சந்தோஷமா இருங்க. இதுதான் எல்லாருக்கும் வேணும். அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றிங்கண்ணா. வரேங்கண்ணா. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ விஜய் அவர்களே. அவருடைய நெருங்கிய நண்பர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ நட்சத்திரங்கள் எல்லாம் தலைக்கணம் இல்லாத ஒரே தலை அவர் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா தலை நீ கூப்பிடாதீங்கன்னு சொல்லி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால ஏகே நம்ம கையை கட்டி போட்டாரு. வாங்க தலை, நான் கொஞ்சம் சரி பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க. கண்ணா மூச்சிரே கண்டு பூடு யாரு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் எந்த மேடைக்கும் போய் இந்த மாதிரி மைக் எடுத்து பேசினது கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன்னா சாருக்காக. ஏன்னா சாருடைய செயல்பாடுகள் ஆகட்டும், அவருடைய சர்வீஸ் ஆகட்டும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சில மனிதர்களை தான் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். தம்பி மயில் வாகனம், வர்ற எல்லாரும் வயிறார சாப்பிட்டு தான் போனோம். ஏன்னா இது நம்ம ஃபங்க்ஷன். என்ன பண்ணலாம், தெருக்க விடலாமா? தேங்க்யூ. கடைசியாக உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் நீ தோத்துட்டன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் never ever give up.
நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் பாய். Yes. ஓகே அப்படின்னு அவர் போயிட்டாரு. ஸோ அடுத்ததா வந்து நம்ம யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா யாரை கூப்பிட போறோம்? சிவகார்த்திகேயன், நடிகர் சிவகார்த்திகேயன். எஸ் உடரா ரெடி வாங்க. ஹாய் ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணா, நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி எல்லாரும் கூட்டமா உட்காந்து நாங்க பண்ற காமெடி எல்லாம் பார்த்து சிரிக்கும் போது ஓப்பனா சொல்றேன், ஐ லைக் யூ. அக்கா நல்லா இருக்கீங்களா? நானும் அக்காவும் 5ஆம் கிளாஸ் வரையும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா தான் படிச்சோம். அப்பவே அவங்க ஊதாக்கல்ல ரிப்பன் கட்டிக்கிட்டு என்னை பார்த்து கியூட்டா டிங்குன்னு கண்ணடிப்பாங்க. நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டுக்காருக்கு தெரியாம பாத்துக்குங்க, இல்லைன்னா அப்புறம் அவர் என்ன அடிப்பாரு. அதுக்காக சொன்னேன். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய விராலி மலையில சார் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்றது. அண்ட் நம்ம மக்கள் எங்க போனாலும் ஒரு எனர்ஜி கையை தட்டுங்கயா. ஓகே அண்ணே, நீங்க லைட்டு போடுங்க, போடாம போங்க. அப்பத்தா நீங்க கை தட்டுங்க, தட்டாம போங்க. ஆனா எங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டே ஆகணும். தேங்க்யூ. சூப்பர் நன்றி 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 நன்றி. அடுத்ததாக உங்களுக்காண்டி சூர்யா, நடிகர் சூர்யாவுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கீங்க. அடுத்து அவரை கூப்பிடுவோம். எஸ் வாங்க சூர்யா சார். நம்ம மக்கள் நல்லா இவர் நடக்கிறப்ப பெரிய மேடையா தாங்க இருக்கு. எதிர்பார்க்கல, எதிர்த்து ரெண்டு அடிப்பேன் எதிர்பார்க்கல, தனியாதிட்டு தட்டுவே நினைச்சு பார்க்கல. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, தண்ட தடியா விராலி மலையில மைக் எடுத்து பேசி பார்த்திருக்கியா? மக்கள் முன்னாடி இப்படி வெறித்தனமா பர்ஃபார்ம் பண்ணி பார்த்திருக்கியா? ஓங்கி அடிச்சா என்ன சார் நீங்களே அடிச்சு நீங்களே திருச்சிக்கு விராலி மலைக்கு நடுவுல. ஆமா சார், ஏகப்பட்ட பெரிய ரோடு இருக்கு சார், நல்ல மக்கள் இருக்காங்க. ஓகே, அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, விராலிமலை மக்கள் ரொம்ப பாசமானவங்க, நேசமானவங்க. யாராவது பர்ஃபார்ம் பண்ண வந்து மைக் எடுத்து பேசினா கை தட்டுவாங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அண்ட் இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. வர்றேன். என்னவா கை தட்ட மாட்டீங்க? எதாவது ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமா உனக்கு? நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மச மசன் எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான் பக்கரி எரியும். என்ன பாருங்க மளிகை சாமான் சொல்லிட்டு இருக்காங்களா? எதாவது ஊத்துனா எது தெரியும் சார், சூப்பரா இருக்கு சார். நீங்க எல்லார் வீட்லயுமே ஜோன்னு மழை பெய்யும், ஆனா எங்க வீட்டுல ஜோன்னு மழை பெய்யும். ஏன்னா என்னுடைய மனைவி பேர் ஜோ. அண்ட் அவங்களை நினைச்சாலே நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்ததா ஒரு படம் வருது, பயப்பட போறீங்க. ஆமா, சிங்கம் 7. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ சூர்யா அவர்களே. அடுத்து யார் வருவாங்க? அடுத்து வந்து இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. கொஞ்சம் மூச்சு கிச்சு வாங்க, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படி சரி, ஓகே. இன்னும் நிறைய பேர்லாம் வர போறாங்க. தலைவர் ஸ்டைல்ல அப்படியே சொல்லணும், அப்படியே சொல்லலாம். யாரு ஷெட்டிங்கா? இது வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நம்முடைய வந்து விராலி மலை மைக்கனுடைய அலமன் ஆலயத்தில் வந்து ஒரு அற்புதமான ஒரு விழா. நீங்க வரணும், நீங்க வந்து உங்களுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இது சும்மா ட்ரெய்லர் தான்பா, மெயின் பிக்சர் நீங்க இன்னும் பார்க்கலையே, வேற லெவல்ல இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். பேரை கேட்டாலே சும்மா அதிர்ந்து இல்ல. தேங்க்யூ 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 ஸோ மச். சரி, இப்போ வந்து நிறைய ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நடிகர்கள் வாய்ஸ்லாம் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து வித்தியாசமான வாய்ஸஸ்லாம் நம்ம நிறைய பண்ண போகிறோம். நாங்கள் இருக்கும்போது அந்த கேட்டாங்க, அந்த குக்கு வித் கோமாளி பார்க்குறவங்க கேட்டாங்க, இந்த ஸ்ருத்திகா மாதிரி ஒன்று பண்ணீங்களே, அதை எங்களுக்காண்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால அந்த வாய்ஸ் பேசுகிறேன் இப்போ. சார், நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு வச்சேன் சார். அப்புறம் வந்து அது மேல கடாய் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அது தீ வருதான்னு கையை விட்டு பார்த்தேன் சார். நல்லா சூடா இருந்துச்சு. அப்போ இந்த பல்பு பாய் வந்து ஆடினோம் சார். நீ எவ்வளோ சாப்பிட்ட? 10 கிழிச்சு
நான் 7 சாப்பிட்டிருக்கேன். I ate 7. ஓகே பாய். சுத்திகா இதுல என்ன சார் போட்டு என்ன போட்டதுல நீ? சார் இதுல வந்து சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாமே போட்டிருக்கேன் சார். மானம் போட்டிருக்கியா? மானம் போட்டிருக்கேன். டாப் நாச் மானம் டாப் நாச்சா சார்? தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து இங்க குக்கித்து கோமால சிவாங்கி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கா. அந்த எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாரும் வா வா ரசிகர்கள் இருக்காங்க. Okay, சிவாங்கி வாய்ஸ்ல நீங்க கத்துக்கிறீங்களா? நான் சிவாங்கி வாய்ஸ் சொல்லுமா ரொம்ப ஈஸி. காலை கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க. சிவாங்கி வாய்ஸ் காலை இல்லனே நார்மலா நிக்க கூடாது. ஒரு குழந்தை மாதிரி ஜாலியா கேஷுவலா அப்படி நிக்கணும். ஓகே நின்னு விட்டேன். அண்ணா கத்துங்க. அண்ணா இந்த புகழ் பால்போட ஒரே டார்ச்சனா. ஆனா எனக்கு எப்பயுமே அஸ்வினி தான் ரொம்ப பிடிக்கும். அஸ்வினி என்ன பண்ணுங்க? பாகக்கா ஜூஸ் இருந்தா கூட பரவாயில்ல. முட்டை பச்சை முட்டை நோ 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 நோ. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சிவாங்கி அவங்களுடைய வாய்ஸ் வந்துரும். ஓகே, அடுத்து நாம இங்க வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவருடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு. சோ சாரோடைய வாய்ஸ்ல 2 வார்த்தை பேசுவோம். சொல்லுவாங்க. சொல்லு அண்ணா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அன்னைக்கெல்லாம் 6 மணி இருந்துச்சு. ஏரியாவில் அகலவெல்லாம் அடிக்க வச்சு சும்மா பார்க்கவே நாசமாக இருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் அம்மா கும்பலா வீட்டில் வளர்க்குறேன் கும்முனுக்குது. நம்ம வீட்டில் நம்ம கம்முன்னுங்கடா எங்கள் அம்மா உம்முனுக்குது. ஸோ மனசு ஃபீல் ஆகிமே நச்சு பிடிச்சி அகல் விலகெல்லாம் கலெக்ட் பண்ணி சும்மா குமுதா முன்னாடி ஏற்றி வச்சா குமுதா ஹாப்பி என்னாச்சு. ஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஜி கை தட்டுங்க ஜி. விஜய் சேதுபதி ஃபேன்ஸில் இருந்தால் கை தட்டுங்க. நானும் நிறைய ஊருக்கு போயிருக்கேன், நிறைய மக்களை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூங்க, ஐ லவ் யூ டூங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஓகே, அடுத்து நீங்க என்ன வாய்ஸ் கேட்டாலும் பேசலாம்னு அண்ணன் நானும் முடிவு பண்ணிருக்கோம். அங்க இருந்து எதை வேணாலும் நீங்க கேட்கலாம். அதாவது தமிழ் திரைப்படத்துல வந்த நடிகர்கள் வாய்ஸ் நீங்க கேட்க போறீங்க. தம்பி குறைசி இங்க உங்களுக்கு பண்ண போறாங்க. ஆமா, அங்க ஒரு பையன் சன்னி லியோன்றான், அவனை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அது தமிழ் திரைப்படத்துல வரலப்பா. சொல்லுங்க என்ன வாய்ஸ்? தளபதி விஜய் பண்ணப்ப எங்கனே போயிருந்த? விஜய் அஜித் எல்லாம் வந்து போயிட்டாங்க. தல அஜித்தா அப்பதான் பேசுனேன். சரி ஓகே. தாரத்தப்பட்ட கிளிய போது. தேங்க்யூ. அடுத்து தனுஷ் பிடிக்குமா? தனுஷ் ரசிகர்கள் இருக்கீங்களா? ஓகே, தனுஷ் வாய்ஸ்ல உங்களுக்காக. நான் விட மாட்டேன், நீ விட்டாலும். சரி. என்னடா என்ன டெவலப் பண்ணி அந்த வித வேலையை செய்யாமல் அப்பா காசில் பரையில உனக்கு எவ்வளோ திம்பு இருந்தா? சின்ன குழந்தைலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படித்து எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கி அதுக்கப்புறம் இந்த குரூப் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும்னு கஷ்டப்பட்டு யார் கை காலையோ விழுந்து ஒரு காலேஜில் ஒரு சீட்டு வாங்கி ஓப்பர் எக்ஸாமாக கிளியர் பண்ணி அரியர் நான் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு புண்ணியமாக எங்களுக்கு வேலை கொடுத்து அந்த வேலையில் 1008 இன்னல்கள் வரும்போது ஏற்ற வந்து நின்று எங்களுக்கு கேட்டுக்கிற யார் ஏரியாவில் வந்து யார் சீனை போடுறது செஞ்சிருவேன். உண்மையிலேயே வந்து இந்த பாட்டு போறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே வந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பேன்னு தெரியல. அதான் வீட்டில ஆரம்பிச்சு மாறி போயிட்டேன். சரி ஓகே, அடுத்து என்ன வாய்ஸ் வேணும் உங்களுக்கு? வடிவேலு. சந்தானமா? வடிவேலு மச்சான் ஊருக்குள்ள 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா இந்த ஒரு ஆளை மியூசிக் போட வச்சுட்டு நான் படுற அவஸ்தை இருக்குது. ஐயோ ஓகே. அப்புறம் மாப்பிள்ளை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓகே தேங்க்யூ. அடுத்து வடிவேல் சார். ஆஹா கிளம்பிட்டாயா ஆத்தாடி. அடே நானும் இவ்வளவு கூட்டத்தை எங்கேயுமே பார்த்ததில்ல. எங்க வந்து வந்தாங்க எல்லாரும்? நானும் பார்த்ததில்ல பாரு, ரொம்ப வருஷமாயிடுச்சு இப்படி பார்த்து. என்ன பொசுக்குன்னு வாய்ஸ் எடுக்கிறீங்க? போட்டு விட வேண்டியதான். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இங்க வந்து இது என்னோட டிவிஎஸ் 50 மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. 50 கொடுக்குது? ஆமாண்ணே. எப்படி 50 கொடுக்குதுரே? நானும் அதே வண்டியை தான் வச்சிருக்கேன். 45 தான் கொடுக்குது. ராணிமலை ஃபுல்லா 45 தான் கொடுக்குது. உனக்கு பார்த்தா எப்படி 50 கொடுக்குது? இதான் முடிய விட மாட்டேன். ஏயா ஏன் டிவிஎஸ் 50 50 கொடுக்கறதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? அதுக்கு போய் இந்த திட்டு இருக்கேன். உனக்கு என்னடா லிங்க்? உண்மையா சொல்லு. கம்பெனிக்காரனுக்கு எனக்கும் லிங்கா? அண்ணே நான் ஒரு அப்பாவி. தேங்க்யூ. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ஸ். சிங்கம் புலி அப்படின்னு ஒரு நடிகர் இருக்காரு, அவருடைய வாய்ஸ்ல உங்களுக்காக. இல்லாத வாய்ஸ் அது. ஏ சிட்டி சின்னலம்பட்டி
ஆற்காடு நார்த் ஆற்காடு சவுத் ஆற்காடு எல்லா ஏரியாவிலையும் நான் தானே ஃபேமஸ். ஏன் மாப்பிள்ளை இந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, சோறு சோறு குழம்பு குழம்பு ரசம் ஊத்துவாங்கன்னு சொன்னாங்க. சாப்பாடெல்லாம் வேற லெவல். அண்ணே நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அங்க ஒரு அக்கா என்னைய பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்களே, என்ன விஷயம்? அது வந்ததுலேருந்து எல்லா வாய்ஸும் பேசினாலும் முறைக்க தான் பார்த்து. அப்படியா? என்ன அக்காவை திட்ட வச்சுக்கிற, நீ எல்லாம் மாடு முட்டி தான் நீ சாக போற. அப்படி ஒரு வாய்ஸ் அந்த ஒரு டோன்ல வரும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் என்ன வாய்ஸ்? நம்ம VTV கணேசன் சார் வாய்ஸ். VTV கணேஷ். ஓகே. பீஸ்ட் படத்தில் கூட வந்து சஃபாரி போட்டுட்டு வருவாரு. இந்த வர வாரம் நினைக்கிறேன், வர வாரத்தில் தம்பி வந்து வாழ்ந்து. தம்பி இங்க என்ன சொல்லுது? ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? ஆமா தம்பி, நானும் எவ்வளவோ கூட்டத்துக்கு போய் எவ்வளவோ பேரை பார்த்துக்கிறேன்டா. ஆனா எவ்வளோ அழகா உட்காந்து கை தட்டி என்ஜாய் பண்ற பசங்களை பார்த்ததே இல்லை. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து நம்ம பிரகாஷ் ராஜ் சார் கில்லி படத்துல முத்து பாண்டி. சபாஸ். இது 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 முத்து பாண்டி கோட்டடி. இது இங்க பார், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. இது கோவில் வாசல் வந்து கோட்டு வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்க சாட்சி கிடையாது. அப்பா போட்டு பாரு, அப்பா 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 பாருப்பா அவனை. ஐ லவ் யூ செல்லோ, ஐ லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ அனுபவிச்சு சொல்லி எடுத்து கொடுத்தது. உண்மையிலே வந்து இந்த மாதிரி ஆளுக்கு இருந்தா தான் நம்மளால நல்லா பேச முடியும். தட்ஸ் மை பாய் சந்தோஷ். குட். தேங்க்யூ so much. ஓகே, அடுத்த வாய்ஸ்க்கு போயிடலாம் நம்ம. இப்போ கேளுங்க இந்த சைடு. தளபதி வாய்ஸ் கேக்குறாங்க, மறுபடியும் பேசுறவா? முதல்ல இருந்து வா லிஸ்ட் எழுது. எஸ்கே கேக்குறாங்க பா. எஸ்கே வா. என்னப்பா? சரி விடுங்க, இவங்க இப்பதான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்களுடைய நம்ம கோரியன் மதுரை முத்தான வாய்ஸா, அவரோட வாட்ஸ்அப் நம்பர் தர, நீங்களே வாங்கி பேசிக்கங்க. ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் வந்து 98 சொல்லிடுவாங்க. சரி. இப்போ ரீசெண்டா KGF படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? KGF. ஐயோ, தப்பான ஏரியால வந்து தப்பான படத்தை கேட்டப்போம். என்ன படம்? சரி, ஓகே, சென்னையில் போய் கேட்டுக்கிறேன். ஃப்ரீயா என்ன படம் பார்த்தா நமக்கு என்ன, சும்மா இருக்கு. சரி, ஓகே, பாகுபலி பிடிக்குமா? இங்க எத்தனை பேருக்கு பாகுபலி பிடிக்கும்? சபாஸ். ஓகே, பாகுபலியில கட்டப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். பாகுபலினா எல்லா வாய்ஸ் எங்களுக்கு வேணும். எல்லாம் வருமா? ஆமா, நான் அப்படியா? மாட்டோம். ஆமா. சரி, பாகுபலி வாய்ஸ் வருமா? நீங்க தான் பாகுபலி, நான் கட்டப்பா, ஓடி வருவேன். நான் பாகுபலியா? இப்படி நீ தயவு செய்து எங்கிருந்து சென்று விடுவாகும். நீ எங்கிருந்தால் எதிர்கள் உன்னை கொண்டு விடுவார்கள் பாகும். தயவு செய்து சென்று விடுவாகும். தயவு செய்து சென்று விடு. என்ன ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணிருக்காப்ல? பாகு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எங்கேயுமே பர்ஃபார்ம் செய்ததில்லை. உனக்காக தான் செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து சென்று விடு. சில்ல உள்ள நிக்கிறேன். இந்த 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 அந்த சென்சிராஜ் பாகுபலி மாதிரி பண்ணியானா என்னமோ பாத்ரூம் பலி மாதிரி பண்ணி. நீ நாப்ல என்ன எப்படி அழகா கட்டப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். கட்டப்பா அவருக்கு இப்ப தேவசேனா பாத்துறீங்களா? இப்பயாவது பாகு. அது போ. இப்ப தேவசேனா மிரள போறீங்க. இது யாரு? தேவசேனா. அதாவது அனுஷ்காவா? ஆ. என் கரும அம்பட்டு நீ பாக்க வெளிய இருக்கு. ரெடி. என்ன நடந்தது தேவசேனா? சலங்கை சத்தம் பாகு. அதை நீயே போட்டுக்கொண்டாயா? எஃபெக்ட் போடுபவன் வரவில்லை பாகு. சொல்லு. கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தேன். சரி, என்ன ஒரு மாறி இருக்கிறது தேவசேனா? கோவிலுக்கு வந்து கொண்டிருந்தேன் பாகு. என்ன தேவசேனா? பெண்களை வரிசையில் இருக்க சொன்னார்கள். சரி, இது என்ன வாய்ஸ் தெரியுமா? யாரு? பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 6735 திருச்சியிலிருந்து விராலிமலை செல்லும் எக்ஸ்பிரஸ் கடந்து வந்து கொடுக்கிறது. ஏங்க, அவ்வளவுதாங்க தேவசேனா. இதுக்கு மேல நான் பண்ண ஒரே ரம்யா கிருஷ்ணன் வாய்ஸ் தான். அதுவும் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இது காதலன் படத்துல சார் சும்மா இருங்க சார், நீங்க வேற. அவன் கப்தி மேல நின்றுகிட்டு இருக்கேன், போராட்டமா இருக்கு. சொல்லுங்க தம்பி, இப்ப என்ன வாய்ஸ் வேணும்? ஓகே, சிம்பு வாய்ஸ் கேக்குறான். அப்படி சொல்லுங்க. இல்லைங்க, சின்ன பையன் வெட்டி பையன் விரலாற்றவன் நினைச்சீங்களா? ஏங்க, இவன் விரலாற்றவன் இல்லைங்க, விரல விட்டு ஆற்றவங்க. ஓகே, அங்க வந்து சிம்பு வந்தாலே பிரச்சனை, அவர் எது பேசினாலும் பிரச்சனை. அதாவது ஒரு நண்டு வந்து என்ன கடிச்சா, கடிக்கிறது நண்டோட வேலை, காப்பாத்துறதாண்டா தமிழனோட வேலை. தட்டா தம்பி, என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. என்னங்க இவரு? VTV கணேஷா? இது சிம்புன்னு அப்புறம் கணேஷ். சரி, சிம்பு பாத்தீங்கல்ல, இப்ப எங்க அப்பா வருவார் பாருங்க கொஞ்ச நேரத்துல. தம்பி வணக்கம்ப்பா.
தம்பி எங்கப்பா அவன்? தம்பி பயப்படாத, வாப்பா வா. இதே பார்த்து காப்பாற்றி கூட்டு போனேன் சார், அந்த காலத்துல எல்லாரும் தோல் கருவியில மியூசிக் போடும்போது இந்த ராஜேந்திரன் தோலையே கருவியாக்கி மியூசிக் போட்டேன் சார். எப்படி? நானே என்னோட மியூசிக்கை நினைச்சு நிறைய வாட்டி அழுதுருக்கேன்ப்பா. அப்பாவுடைய சாதனைகள் உனக்கு தெரியாது. தங்கைக்கு ஒரு கீதம், என் தங்கை கல்யாணி, இப்படி அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்ல 600 படம் எடுத்திருக்கேன்ப்பா. ஆனா நீ வயசு பொண்ணுங்களை உதட்ட வச்சு முத்தம் கொடுக்குற, கையை பிடிச்சி இழுக்கிற, கட்டி பிடிக்கிற. இந்த கை எந்த பெண் மேலையும் பட்டது கிடையாதுடா. பரவாயில்ல, இந்த காலத்தில் அப்படிதான் இருக்கணும். நன்றி, வணக்கம். வரேன்ப்பா, எல்லாருக்கும் வரேன்ப்பா. தேங்க்யூ. அடுத்து தேங்க்யூ. ரகுவரன். மியூசிக் போறீங்களா, வாய்ஸும் சேர்த்து போறீங்களா? என்ன சொல்றியா, அங்கே சொல்றியா? யார் அது? ரகு தள்ளுப்பா. ரகுவரன் பண்ணு. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு, வேகம் ஆரம்பிக்க. ஓ, முடிக்க சொல்றாங்க, லிண்ட் கொடுக்குறாரு. நம்ம ஓனர்னு தெரியும்ல, அதுக்காக. அப்படியா? ஓகே. ஒரு நாள் இந்த மாதிரி மைக் எடுத்து வாய்ஸை மாற்றி பேசி பார்த்தா அப்போ தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. இந்த இருக்கானே இந்த பையன், இவனுக்கு எவ்வளோ கஷ்டப்பட. பாவம், ஒரு டப்பா ஒன்று வச்சுக்கிட்டு மேலேயும் கீழேயும் தட்டி மியூசிக் போட்டு உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ கை தட்டலன்னு வச்சுக்கோங்களேன், பாம் வச்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்து எஸ்கேவா? எஸ்கே பண்ணிட்டானே தலை. என்னப்பா எல்லாத்தையும் முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்குறாங்க. சரி, ஓகே, புரியல. அப்பப்போ தெளியும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ நமக்கு டைம் இல்லை அதுக்கெல்லாம். ஓகேவா? ஓகேங்க. அடுத்து வேற அண்ணா கேஜிஎஃப். ஆமா. சைலன்ட் வேணாம். ரோபோ சங்கர். எப்பா பரஞ்சோதி முனிவர் வாய்ஸ் ஒன்று போட்டு விடுங்கப்பா. புத்தகம் வாங்கி தரோம், படிச்சுக்கீங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், என் பொண்டாட்டி கையில காஃபியோட வந்து, ஏங்க மணி 6 ஆயிடுச்சு, கோழி கொக்கரக்கோன்னு கூவச்சு படக்குன்னு எந்திரிக்கண்ணா. புரியல. அன்னைக்கு காலையில் 6 இப்படித்தான் பார்த்தீங்கன்னா, எவனாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொன்னதே இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருப்பேன் செல்லம். இல்லைன்னா வீட்டுக்கு வந்து மிமிக்ரி பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ரோபோ சங்கர் கேட்டது யாரு? தேங்க்யூ. கமல். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கம். இந்த மாதிரி விழாவில் நானும் இருப்பதை நினைத்து பெருமைப்படுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எம்ஜிஆர் இப்போ பேசினாங்களே, மதுரை முத்தான பேசினாரு. திருப்பி பேசவா? பேசுகிறேன், இவ்வளோதானா? இப்போ பாருங்க. அப்பப்பா, நானும் எத்தனையோ மேடைக்கு போய் எவ்வளவோ கூட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒப்பந்தானா நான் பார்த்ததே இல்லை சாமி. அதுதான் விராலிமலை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கு. ஏன்னா என்றைக்குமே எனக்கு ஏழைகளுடைய அடுப்பு தான் முக்கியம். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவங்களுடைய வயிறு நிறைஞ்சுக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எது விஜயகாந்தா? ஏப்பா தம்பி அண்ணனை கண்ட இடத்துல மாட்டி விடுற. சரி, பேசுறேன். இது ஒரு ஜாலியான ஒரு ஃபங்க்ஷன் தான். ஓகே, விஜயகாந்த் சார். யாராவது தூக்கி அடிச்சு நிப்பாட்டா. சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, யாராங்க அர்ஜுன் தாஸ், மோகன் தாஸ், யாராவது? தம்பி, எந்த டிவி கேமரா நீங்க எதுக்கு நீங்க போட்டோ எடுக்கிறீங்க? எந்த டிவி? சிசிடிவியா? தூக்கி எந்த டிவியா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், தூக்கி அடிச்சிருவேன். இதே மாதிரி மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அதாவது கடவுளுடைய அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? அவங்க எல்லாரையும் ஒரு வாட்டி வாழ்த்துட்டு போவா. ஹாப்பி நியூ இயர், பாய். அடுத்து அர்ஜுன் தாஸா. நீ ரெடினா தான் ஓகே. இந்த பேப்பர்ல மொத்தம் 5 பேரோட பேர் இருக்கு.
இந்த 5 பேரோட தலையை கொண்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். அர்ஜுன் தாஸ் கிட்ட அங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா, அப்ப பிடிச்சு போறான் பாரு. ஓகே ஓகே ஓகே, இன்னும் நிறைய வாய்ஸஸ்லாம் இருக்கு. எங்க அண்ணனே 650 வாய்ஸ் பேசுவாப்ல, இன்னைக்கு அமைதியா இருக்காப்ல. அங்க ஒரே ஒருத்தர் மட்டும் பவர் ஸ்டார் வாய்ஸ் கேட்டார், அதை மட்டும் பண்ணிக்கவா? அந்த வயசு இருக்கா? ஆமா, பெரிய கடையா இருப்ப போலயே. அதாவது எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தம்பி, கொலை கொலையா முந்திரிக்கா, பவர் அடிச்சா கத்திரிக்கா. என்ன தம்பி, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்ல. ரசிகர்கள் உங்களை எல்லாம் அப்படி பேசணுமா? இப்ப பாரு தம்பி, அதாவது அரிசி அரைச்சா மாவு, விராலி மலை பசங்களை முறைச்சா சாவு. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. ஓகே, KGF பார்ட் 3ல நான் தான்டா ஹீரோ. ஓகே, எல்லாரும் பாருங்க. எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, பர்சனாலிட்டி இல்லையா, பாடி இல்லையா? எது, நான்லாம் மனுஷனே இல்லையா? ஏய் சௌமியா. அதாவது நிறைய ஹீரோக்கு வந்து எல்லாருமே நம்ம எல்லாம் ரசிகர்களா இருப்போம். பட் எல்லாருக்குமே ஒரு ஹீரோன்னு ஒருத்தவர் இருப்பாரு, அப்துல் கலாம் ஐயா, திரு மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய வாய்ஸோட நான் நிறைவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Ladies and gentlemen, I reminded of the dream of the Indian poet says, கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர், which means I am the world citizen, like every citizen, own kith and kin in my life. இளைஞர்களே, கனவு என்பது நாம் தூங்கும்போது வருவது அல்ல, மாறாக நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எனவே கனவு காணுங்கள், குறிப்பாக விவசாயத்தை காப்பாற்றுங்கள்.